குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ நடந்து முடிஞ்ச திருப்புதல் தேர்வில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து சரியாக இல்லை. அதே பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பெரிய அளிக்கலை. ஏன் அப்படின்னு வந்து மாணவர்கள்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார் வந்து நல்லா படிச்சுட்டு போகிறோம், ஆனால் வந்து எனக்கு மறந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மறக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஏன் மறக்குது அப்படின்னு வந்து அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி மறக்காம படிக்கணும் அப்படின்னு வந்து அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படின்னா ஒன்று வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அது வந்து மறந்து போயிடும். நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி மனித மூளையும் அப்படின்னா ஒன்று பயன்படுத்துவாய் அல்லது வந்து இழப்பாய். 3 மாதத்துக்கு முன்னாடி படிக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப அதை வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒன்று வந்து இது வந்து நம்ம படிக்கணுமா இல்லை வந்து ஆர்வத்துடன் வந்து படிக்கிறது கிடையாது, இன்ட்ரெஸ்டோடு வந்து படிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் படிப்போம், உடனே வந்து மொபைலை வந்து எடுத்து பார்ப்போம், மெசேஜ் வந்துருக்கா. இந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நம்ம படிக்கிறத வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஏறாது. இது இந்த 3 காரணங்கள் தான் படிக்கிறது மட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மறதி ஏற்பட காரணம் இந்த 3 விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது மறக்காமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 படிநிலைகள் வந்து இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீடிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமெம்பரிங் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிகாப்சுலேஷன் அதை பண்ணணும். ரிகாப்சுலேஷன் முடிச்ச உடனே ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரெட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அதாவது எந்த ஒன்று படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து படிக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், ஆர்வத்தோட படிக்கணும். ஆர்வத்தோட படித்தா நமக்கு வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 2 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ஆர்வத்தோட படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டில் வந்து இது பதிவாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை படித்ததை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து ரிமெம்பரிங் பண்ணணும். அந்த மாதிரி படித்த பிறகு மறுபடியும் வந்து ரீகால் பண்ணணும். அதாவது படித்ததை மறுபடியும் வந்து சொல்லி பார்க்கணும். நம்மளே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்த பிறகு அதுக்கப்புறம் வந்து எழுதி பார்க்கணும். எழுதுனதை மறுபடியும் வந்து ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும். அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டு வந்து ரெட்டிஃபிகேஷன் வந்து பண்ணி பார்க்கணும். பண்ணி முடித்த பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை ஓவரால் ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்கணும். ஓவரால் ரிவிஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இது வந்து வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். எப்பவுமே வந்து இது வந்து மறந்து போகாது. இன்னொன்று என்ன இருக்குன்னா ஓவர் லேர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஓவர் லேர்னிங் அப்படின்னா நம்ம மொழி பாடங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி இருக்கும், ஈக்குவேஷன் இருக்கும், ஃபார்முலா இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மார்னிங் 1/2 hour ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா தான் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து மறக்காது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து திருப்புதல் தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும். எந்த வந்து ஃபுல் கொஸ்டினாக மொத்தமாக வந்து அதை எழுதுறதே வந்து கிடையாது. அதை வந்து கரெக்டாக எழுதினா தான் நம்ம வந்து சரியான மார்க்கும் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ அது வந்து கிடைக்கும். சரியா? மாணவர்களே, உங்கள் விதிகளை விளக்குகளாக்கி அப்படி நடக்கின்ற திருப்புதல் தேர்வில் வந்து நன்கு பயிற்சி பெற்று வருகின்ற பொது தேர்வில் வந்து சிறப்பான மதிப்பெண்ணை பெற நான் வந்து வாழ்த்துக்கிறேன். நன்றி.